42 வயசில் ஐபிஎல்லில் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ஃபேஸ் பண்ண 3 பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6. அதே மாதிரி ரோஹித் சர்மா அடித்த ஒரு செஞ்சுரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிலில் வந்து திடீர் மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸோட 2 பொருளை எடுத்து அவங்களே செஞ்ச ஒரு கதை. என்ன தோனியோட மாஸ்டர் பீஸு, என்ன மூளையோப்பா சாமி, இதெல்லாம் பார்த்து மிரண்டு போய் நேற்று ஒரு நல்ல ஒரு மேட்ச்சு, ஒரு பக்கா ஒரு பிக் மேட்ச்னால் இப்படி தான் இருக்கும். எல் கிளாசிக்கோ, நாங்கள் ரெண்டு பேர் தாண்டா ஐபிஎல் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மொத்த விஷயத்தையும் கவர் பண்ணி தான் அந்த வீடியோக்குள்ளே பேச போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு த லூயிஸ் சேட்டைகள். நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து நிறையா பேசலாம், பட்டு கரெக்டாக உங்களுக்கு பாயிண்ட் அடிக்கி நம்ம சொல்லணுங்கிறது தான் லூயிஸ் சேட்டைகளோட நோக்கம். எல் கிளாசிக்கோ, பிக்கஸ்ட் ரிவால்ரி மேட்ச் ஆஃப் ஐபிஎல். மும்பையாக இருக்கட்டும், சிஎஸ்கே, இந்த 2 டீமே சரி சமத்தோட நிறைய கடப்பாறை அணி யான்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கோர் செக்ஷனை வந்து கலைக்காமல் அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஆக்ஷனில் ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிக் மேட்ச்சு கூட விளாட்றப்ப அதை அடித்து ஜெயிச்சா தான் கெத்து, ஃபைனலில் கப் அடிக்கணும், அதுதான் மாசாக இருக்கும்னு சொல்கிறது தான் 2 டீமோட பிரதான கொள்கையே. அப்படி இருக்கும் பொழுது நேற்று நடந்த மேட்ச்லாம் பார்த்தா அப்படின்னா இந்த காரணத்துக்காக தான் வந்து இவங்கெல்லாம் வந்து மும்பை சிஎஸ்கே வந்து ஏன் ஜாம்பவனாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ரீசனுக்காக தான். நேற்று நடந்த ஒரு மேட்ச்சில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணும் அப்படின்னா ரஹானே அது வந்து ஒரு ஃபால்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம சொல்லணும். எப்படி ஒரு ஃபால்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான், தப்பு கிடையாது. ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து ஃப்ளெமிங்காக இருக்கட்டும், பிராவோவாக இருக்கட்டும், இல்லை தோனியாக இருக்கட்டும், இவங்க 3 பேர்த்தோட கலந்துரையாடலில் தான் ருத்ராஜ் கைக்வாட் வந்து 1 down இறங்குறாரு, ரஹானே ஓப்பனிங் இறங்குறாங்க. பட் இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா முதல் 4 ஓவர் வந்து மேட்ச் ஃபுல்லாக வந்து மும்பை பக்கம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மெல்ல இறங்கி வர்றாரு தான் ருத்ராஜ் கைக்வாட். அவர் வந்து அவரோட இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2021 ஸ்பார்க் இல்லைன்னு சொல்லி வெளியில் வந்த மனுஷன் தான் ருத்ராஜ் கைக்வாட். தோனியால் ஸ்பார்க் இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி தோனியே வந்து அவர் அடிக்கிற ஒரு ஆஃப் சைடு 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா தோனியே வந்து ஆஃப் சைடு அடிக்கிற 6 வந்து ரசிக்கிறாரு. அந்த அளவுக்கு கேப்டன் ஆகி மும்பைக்கு எதிராக ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சுருக்க ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கைக்வாட் தான். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூபே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு. அடித்தா காட்டுத்தனமாக தான் அடிக்கிறார், இவர்கிட்ட ஒரு கிளாஷ் ஷாட் எதுவுமே கிடையாது, இவர் வந்து ஒரு 4 அடிக்க மாட்டார், எப்போ பார்த்தாலும் ஸ்பின்னர்ஸை மட்டும்தான் அட்டாக் பண்ணுறாருன்னு சொன்னோன்னா நேற்று வந்து பார்க்குறேன் அசால்ட்டாக 4 அத்தனை அடித்து வச்சிருக்காரு. நானும் கிளாஸ் பேட்ஸ்மேன்ஸ் அட்டாக் பண்ண எல்லாமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். தூபே வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்பின்னர்ஸே வந்து அவங்களுக்கு மும்பைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா விக்கெட்ஸ் வந்து ஒரு 8 இருக்குது சென்னைக்கிட்ட, தூபேக்கு வந்து ஸ்பின்னர்ஸே கொடுக்கவே இல்லை. சரி ரைட்டு, நமக்கு எவன் கிடச்சாலும் அட்டாக் தாண்டா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக 15 ஓவர் வரைக்கும் நல்லா போணுச்சு. அதுக்கப்புறம் கைக்வாட் அவுட் ஆனார். நடுவில் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்து ரொம்ப வெறி ஆகி யாவரை உள்ளே விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் தான் நம்ம டேரி மிட்சல் ஐயா. அவர் எதுக்கு போகிறாருன்னு தெரியல. ஆனால் T20 அவங்க நமக்கு எதிரான மட்டும் நல்லா ஒரு சூப்பராக விளாட்ற ஒரு பேட்ஸ்மேனாக இருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு 5-6 மேட்ச் பார்க்குறோம், ஒன்றும் பெருசாக இல்லை. பேசாமல் டேரி மிட்சலுக்கு பதிலாக இன்னொரு பிளேயர் இருப்பார், அவர் ரிஸ்பியா, அவரை இறக்கி விட்டுருக்கலாம் நீட்டாக. இளம் வயசு ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனாக இருக்கார், அக்ரெசிவ் மூடில் தான் ஓப்பனிங் ரசின் கானை போட்டு போலன்னு பிளந்தார், அவரை பேசாமல் உள்ளே வச்சுருந்துருக்கலாம். டேரிக் மிஷன் வந்து குரூப்பில் டூப்புங்கிற மாதிரி தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பார்க்குறாங்க. அடுத்து யார் சொல்லவா வேணும்? 15வது ஓவர்லேருந்து மும்பை சைடுக்கு திருப்பியும் பேக்கப் வருது. மும்ப்ரா வந்து போட்டு சூப்பராக போட்டார், ஹார்திக் பாண்டியாவும் சூப்பராக அந்த ஓவர் வீசிட்டார். 18வது ஓவர்லேருந்து திருப்பி சூடு பிடிக்கணும், தூபே அடிக்க ஆரம்பிக்கிறாரு, டேரி மிட்சல் அவுட் ஆகிறாரு. 20வது ஓவர் இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வர வேண்டும், தலை தோனி என்ட்ரி. நான்லாம் பார்த்துட்டு ஓவர் 6க்கு வீட்டில் கத்த ஆரம்பிச்சிட்டேன், வீட்டில் என்னை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எல்லா ஃபேன்ஸ் அப்படி தான் தோனி மேலே வெறி கொண்டவர்கள் இருப்பாங்க. பட் இருந்தாலும் தோனி வராரு, ஹார்ட் பீட்லாம் துடிக்குது. என்னன்னா தோனிக்கு நல்லாவே தெரியும் அந்த மேட்ச் வந்து 200க்கு மேலே எடுத்தால் தான் வேன்கார்டெல்லாம் பொழைக்க முடியும் அப்படின்ட்டு. நேற்று வந்து பேட்டை ஓப்பன் பண்ணி தான் விளையாடணும்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஹார்திக் பாண்டியா வந்து எதனால் அந்த முடிவு எடுத்தாருன்னு தெரியல. டெத்தில் வந்து ஓவர் எப்படி போடுறாரு அப்படிங்கிறதும் ஒரு டவுட்ஃபுல்லாகவே இருக்குது. அதுக்கு பேசாமல் மும்ரா என்ன தான் நீங்கள் வச்சுக்கோங்களேன், ஓப்பனிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போல்ட் ஓவர் அடி வாங்கினாலும் ஸ்டார்க் ஓவர் அடி வாங்கினாலும் ஓப்பனிங்கில் பவர் பிளேயில் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஃபேஸுக்கு பட்டு இன்சைடேஜ் பட்டு தான் ரன்னு போவோம், இல்லை எங்கேயா பட்டு தான் வெளியில் போவாங்க. அடிக்கிற ஃபேஸுக்கு தான் பேட்ஸ்மேன் அடித்து ரன்னு போவோம். ஆனால் போல்டு சப்போஸ் 2 பவுலர்ஸ் போல்ட்டாக இருக்கட்டும் ஸ்டார்க்காக இருக்கட்டும் 2 பேரும் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா
பேட்ஸ்மேனுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஸ்டெம்பை இது காலி பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. டெத் ஓவருக்கும் அதே மாதிரி தானே பேட்டர்ன் அமைக்கணும் ஹார்திக் பாண்டியா. நான் வந்து போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி போட்டு ஹார்திக் பாண்டியாவை போட்டார் தோனி. ஒரு 6னா பரவாயில்ல, 2 6னா பரவாயில்ல. 42 வயசில் வந்து ஒருத்தர் அடிக்கிறாருன்னா அதுக்கெலாம் ஒரு கட்ஸ் வேணுங்க, அதுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் வேணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஒரு ஃபினிஷராக தான் இருக்கார். அப்புறம் நம்ம ஏன் கேட்க மாட்டோம் தலைவன் தோனிக்கிட்ட, ஏன் இன்னொரு ஐபிஎல் நீங்கள் விளையாடக்கூடாதுன்னு. இன்னமும் சொல்கிறேன், இப்போ விளையாடுற பிளேயர்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன், இப்போ விளையாடுற பிளேயர்ஸ் யாருமே இந்த ரெக்கார்டு இப்போ பண்ணுறது இல்லையே. 42 வயசுலன்னு இல்லை, இப்போ உள்ள இப்போ 28 இருக்கட்டும் 30 இருக்கட்டும், அவங்க யாருமே ஃபினிஷ் 3 6லாம் அடிக்கவே மாட்டுறாங்க. ஆனால் இன்னமும் வந்து நான் வந்து ஸ்டெமினாவாக எனக்கு இருக்குது, இன்னமும் நான் வந்து ஒரு பெட்டர் பிளேயர் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நறுக்குன்னு அடித்து வேலையை முடிச்சது தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி. அந்த கடைசி 20 ரன் அடித்தது தான் நம்ம தப்பிச்சோம், சிஎஸ்கே தப்பித்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் இப்போ மும்பை பேட்டிங், இதில் தான் தோனியோட மாஸ்டர் பீஸ். செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா தோனிக்காகவே நான் தோனியை 10 டைமென்ஷனாக பார்ப்பேன், தோனி வெறியனுங்கிறனால 10 டைமென்ஷனாக பார்ப்பேன். ரீசன் என்னன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, கைக்வாடு குட்டி புள்ள ப்ரெஷர் தாங்க மாட்டான் அப்படின்னு தோனியோட எண்ணம். அதே மாதிரி தோனியாக முன் வந்து ஓப்பன் அப் பண்ணி சில ஐடியாஸ் கொடுக்குறப்ப கைக்வாடு ஓகேன்னு அழகாக சொல்லுவார். ரீசன் என்னன்னா, பிக் மேட்ச்சில் இப்போ தான் கேப்டன்சி கைக்வாடு கொடுக்குறப்ப ப்ரெஷர் தாங்க முடியாது. ஒரு நல்ல மேட்ச் 206 டார்கெட் செட் பண்ணியிருக்கோம், இதை வேஸ்ட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு தோனியாக ஃபீல்டிங் செட் பண்ணி நீட்டாக கொண்டு போவார். ஃபஸ்ட்டு 7 ஓவர் மும்பை கையில் இருக்குது. டியூ ஃபேக்டரு இதெல்லாம் தோனி பார்த்துட்டார். நான் என்ன நான் அனலைஸ் பண்ணேங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம எல்லோரும் நினச்சோம் இதுக்கப்புறம் தாகூருக்கு ஓவர் கொடுத்தா அடி விழுந்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். ஆனால் தோனியோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா ஹெல்மெட் இப்படி உதிருவார், அதில் வந்து தண்ணி வரும், ஆள் டயர்ட் ஆகிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. டியூ ஃபேக்டர் 50-50 இருக்குது, அதாவது கேமராலேருந்து பார்க்குறப்ப டியூ ஃபேக்டர் தெரியாது. தாகூர் என்ன பண்ணுவார், 6 பாலுமே 6 வேரியேஷன் போடக்கூடிய ஒரு ஆள். நக்கல் பால், லெக் கட்ரு, இன் ஸ்விங், அவுட் ஸ்விங், இந்த விரல் வித்தகர், இதெல்லாம் தான் இப்படின்னு ஒவ்வொரு பாலும் ஒன்று போடுவார். ரோஹித் சர்மா வர ஃபேஸுக்கு அட்டாக் பண்ணுறதை விட தேஷ்பாண்டே ஓவர்லாம் போட்டால் பிரித்து மேஞ்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ரோஹித் சர்மாவை இப்படி தான் கழட்டணும்னு சொல்லி அந்த ஓவர் 15வது ஒரு ஓவர் வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தாகூரை அப்படியே மெல்லமாக போட்டு 15வது ஓவர் தாகூர் ஓட்டிடுவார், 16வது ஓவர் தேஷ்பாண்டே ஓட்டிடுவாங்க. நீட்டாக தோனி ஸ்கெட்ச் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும், இன்டர் கட் வச்சுக்கோங்க. 10 ரன்னா இது வந்து மும்பைக்கு ஒரு பும்ரா அப்படின்னா சென்னைக்கு ஒரு 10 ரன்னாங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. 10 ரன்னாவை நான் பும்ராவோட கம்பேர் பண்ண மாட்டேன். ரீசனபிள் என்னன்னா, 10 ரன்னாவை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு வைடு புள்ளி, ஒய்டாக போட்டு தள்ளுவார். T20 மேட்ச் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய்டாக போட்டிருக்காரு. ஒரு மேட்ச் 8 வைடு 9 வைடு போட்டிருக்காருங்க. அவரை நீட்டாக கண்ட்ரோல் பண்ணுற வித்தை யாருக்கு தெரியும்னா தோனி மட்டும்தான் தெரியும். நான் எங்கே காட்டுறனோ அங்கே போடு, நான் என்ன சொல்கிறேனோ அதை போடு, உன் கண்ணுக்கு அந்த அவங்க பேடு ஸ்டெம்பு மட்டும் தான் தெரியணும், நீ அதை தாண்டி எதுவும் போடக்கூடாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பால் வந்து அவரோட டோஸில் பட்டுரும், காலு கீழே பட்டுரும், தோனி ஒரு முறை தான் மறப்பார். 10 ரன் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து அடுத்த பால் வந்து கரெக்டாக போட்டுருவாப்பில். ஸோ இதுதான் 10 ரன் விக்கெட்டு தான் வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக்கிங் மூமெண்ட்டாக சிஎஸ்கேல இருந்துச்சு. இது ஒரு பெரிய விஷயம். 10 ரன் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு. சிஎஸ்கே கடைசி வரைக்கும் அவங்கள வந்து வெளியில் விடாது, மும்ரா வச்சுருக்க மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கும். 10 ரன்னா நடுவில் ஒரே ஒரு பவர் பிளேயில் தாண்டி 10 ஓவருக்குள்ளே ஒரு ஓவர் போடுவார். அதுக்கப்புறம் தாகூர், தேஷ்பாண்டே இவங்கெல்லாம் வந்து ரன்னை வாரி கொடுக்குற ஒரு மெஷின்ஸ் மாதிரி தான் மற்றவங்க பார்ப்பாங்க. ஆனால் தோனிக்கு தான் தெரியும் எந்த பாலை போட்டால் ஒரு பேட்ஸ்மேன் அடிக்க மாட்டான் அப்படின்ட்டு. அதை பக்காவாக டெலிவரி பண்ணி நீட்டாக மேட்சை வந்து தான் கண்ட்ரோலுக்கே எடுத்து வந்துடுவார். அதுக்கப்புறம் எண்டில் சொல்லவே தேவையில்ல. ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டில் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், என்னென்னா கிட்டத்தட்ட ரோஹித் சர்மா வந்து செஞ்சுரி நோக்கி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாரு. என்னன்னா ஒரு 4-5 ஓவருக்கு இத்தனை ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 4 ஓவருக்கு 27 பாலுக்கோ 28 பாலுக்கோ 70 ரன்னுக்கு மேலே அடிக்கணும். டிம் டேவிட், ரோஹித் சர்மா எல்லாம் இருக்காங்க. அப்போ ரோஹித் சர்மா வந்து கண்ணை கசக்கி இப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. என்ன ரீசன்னா, அங்கே 10 ரன்னா இருக்காரு, 50-50 கூட நமக்கு ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, பார்க்கலாம் நான் ட்ரை பண்ணுற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓப்பனரு செஞ்சுரி அடித்து ஒரு மேட்ச் தோத்தச்சு அப்படின்னா நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அதாவது சேசிங்கில் சொல்கிறேன், நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது மேபி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரோஹித் சர்மா மாதிரி ஒரு ஃபேமஸான T20 பிளேயர் கடைசி வரைக்கும் களத்தில் வச்சு அவரை செலிப்ரேஷனே செஞ்சுரியே செலிப்ரேஷனே கொண்டாட விடாமல் பண்ணி விட்டு நீட்டாக ஒரு ஜெயிக்கிற ஒரு வித்தை வந்து தோனி மாதிரி ஒரு பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் ஒரு மாபெரும் வெற்றி சிஎஸ்கேவுக்கு. கடைசியாக விளையாண்ட 5 மேட்ச்சில் சிஎஸ்கே 4 வெற்றி அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏதாவது பேசுகிறப்ப அந்த மாதிரி மைக்கும் வந்து சேரும். அதே மாதிரி ஸ்டில் தோனியோட ஹேட்டர்ஸாக இருக்கட்டும், தோனியை பிடிக்காதவங்களாக இருக்கட்டும், நெட்ஸில் மட்டும் தான் அவர் அடிக்கிற மாதிரி வீடியோ போடுவார். நாங்கள் நெட்ஸில் மட்டும் இல்லை, ரசா நான் கிரவுண்ட்லேயே அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சிஎஸ்கே வந்து ஏன் டானாக இருக்குது ஐபிஎல் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிக்
மேட்ச் பிளேயர்ஸை பிக் மேட்ச்சில் வச்சு அடிக்கிறது தான் சிஎஸ்கோட ஸ்பெஷல். மும்பை இந்தியன்ஸும் அதே ஸ்பெஷல் தான். ஆனால் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு கேப்டன்ஷிப் தான் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் ஹார்திக் பாண்டியா வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி தான் குஜராத்தில் ஜெயிச்சு கொடுத்தாரு. அதே வந்து மும்பையில் வந்து பண்ணுறப்ப அங்கே இருக்கிற மார்க் பவுச்சர், மலிங்காவுக்கு, பொலாடுக்குலாம் அந்த விஷயம் பிடிக்குதா, அங்கே இருக்க பிளேயர்ஸ்க்கு பிடிக்குதா அப்படிங்கிறதும் தெரியல. ஆக மொத்தம் இன்றைக்கி நேற்றைய மேட்ச் வந்து ஒரு பக்கா பியூர் என்டர்டைன்மெண்ட். தோனியோட மாஸ்டர் மூளை, தோனியோட அந்த ஸ்டெமினா, முழுக்க நேற்று ஒரு விண்டேஜ் தோனியாக பார்த்தோம். ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி. அவர் அந்த மொமெண்ட்டை வந்து எப்பொழுதுமே வந்து லைஃப் லாங்காக ஒரு புக் கிரிக்கெட்ஸில் இருக்கும். அதே மாதிரி ஒரு நம்ம தோனி எப்படி பார்த்துருப்போம், நம்ம தோனியை புக் கிரிக்கெட்ஸில் இருக்கிற ஒரு கேமை விளையாடாமட்டார். அவர் ஒரு காட்டடி அடிப்பார். அந்த காட்டடி தான் இந்தியாவுக்கு வேர்ல்டு கப்பே வாங்கி கொடுத்துச்சு. நேற்று அப்படி தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ எக்ஸ்ட்ரானரி மேட்ச் நேற்று. ஹார்திக், இஷான் கிஷன் விளாட்றத ரோஹித் சர்மாலாம் பார்த்துட்டு 8 ஓவருக்கு மேட்ச் 15 ஓவருக்கே 16 ஓவருக்கே முடிஞ்சிச்சுடா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த ஒரு பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் தான் சிஎஸ்கே வேட்டையாட ஆரம்பிச்சிச்சு. பத்திரனா அந்த அண்டர்டேக்கர் செலிப்ரேஷன்லாம் பக்கா. ஆக மொத்தம் நேற்று சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் தோனி ஃபேன்ஸுக்கு, தோனி ஃபேன்ஸ் தான் சிஎஸ்கே ஃபேன்ஸு, ஒரு பக்கா பியூர் என்டர்டெயின் வந்து நேற்று கிடச்சிச்சு. ஸோ ஹோப் இந்த மேட்சை நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு மேட்ச்சு. ஐபிஎல்ல இது ஒரு பெஸ்ட்டு மேட்ச்சு. என்னன்னா நீங்கள் கேட்கலாம், ரொம்ப டெய்ல் எண்டில் போய் முடியலையே, 2 மேட்ச்சில் 2 ரனில் தோக்கலையா, 3 ரனில் தோக்கலையா, அதானே பெஸ்ட்டு மேட்ச்னு. இல்லை, இதுவும் பெஸ்ட்டு மேட்ச்சு தான். ஒரு ரிவால்வரிக்கு வந்து ஒரு ஃபேமஸான ரிவால்வரி இருக்குது. அந்த டீமில் வந்து கடைசி வரைக்கும் நடக்காதான்னு சொல்லி பார்க்க வைக்கிற எல்லா மேட்சுமே பெஸ்ட்டு மேட்ச் தான். பத்தாதுக்கு இந்த எல் கிளாசிக்கோங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் ஆஃப் ஐபிஎல் கிரிக்கெட். ஸோ எனிவேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யுங்கள். அண்ட் தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.